வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் தேர்தலில் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நாள்? எலெக்ஷன் டே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த ஒரு தேசத்தின் முக்கிய கடமையாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வாக்களிக்கக்கூடிய ஒரு நாள். எல்லாருமே வாக்களியுங்கள், ஓகேங்களா? நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாக்களிக்க தான் போகிறேன். பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், பெரும் வாரியாக யாருக்கு பார்த்திங்கன்னா வாக்குகள் அதிகமாக வரப்போகுது அப்படின்ற பேச்சுக்கள் இருக்குது, ஓகேங்களா? ஒரு சில மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, இவர்கள் வருவார்கள், இவர்கள் வரமாட்டார்கள், அப்படி இப்படி அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சுக்கள் இருக்கும். அதன் மூலமாகவே பார்த்திங்கன்னா ஒரு மெஜாரிட்டி என்பது யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு ஒரு சில வாக்குகள் என்பது செல்வதற்கான ஒரு மெஜாரிட்டி இருந்தாலும் கூட பெரும் விதத்தில் ஒரு அடுத்த ஒரு பெரும் முன்னிலை என்பது ஒரு 1000 2000 இல்லாமல் எடுத்தவொடனே 1 lakh அப்படின்ற மாதிரி வாக்குகள் போச்சுன்னா பெரும் பதத்தில் இருக்கும், ஓகேங்களா? இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த பூத் கமிட்டிகளோ இல்லை அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வார்டுகளோ பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா வார்டு மூலமாக தான் எல்லாருமே வாக்கு செலுத்துவீங்க, ஓகேங்களா? லைனில் நின்று உங்களுடைய வார்டில் இருக்கவங்க எல்லாம் லைனில் நின்று இருப்பாங்க. நீங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா 1 by 1 போய் அப்படியே நகர்ந்து போய் உங்களுடைய வாக்கு பார்த்திங்கன்னா கையில் மை வைப்பாங்க. வச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் எல்லோரும் தவறாமல் அதை பண்ணுங்கள். அண்ட் மாணவ செல்வங்களாக இருக்கட்டும், அதன் பிறகு எல்லாருமே போடுவாங்க, ஓகேங்களா? பொதுமக்கள் ஏன்னா பார்த்திங்கன்னா காலேஜிலிருந்து ஆரம்பிக்குது, எல்லாருமே பார்த்திங்கன்னா வாக்குகள் செலுத்துவாங்க. இதில் பெரும் மெஜாரிட்டி எந்த கட்சிக்கு? திமுகவுக்கா, இல்லை பிஜேபிக்கா, இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, இல்லை என்டிகே நாம் தமிழர் கட்சிக்கா? பெரும் வாரியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிய ஜனதா கூட்டணி தான் ரொம்ப அதிகமான எல்லா பெரிய கட்சிகளையும் கூட்டணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி அதிகமாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் என்பது அப்படி இப்படி கொண்டிருந்தாலும் திமுக என்பது பார்த்திங்கன்னா ஒரு கணிச்சமான வாக்குகளை எடுப்பார்கள். ஏன்னா அவர்களுடைய பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள், அரசியல் ரீதியான பணிகளும் சரி, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா தீவிரமாக காட்டி அடுத்தடுத்து வாக்குகளையும் பொதுமக்களையும் கவர்ந்து இழுக்கின்ற ஒரு செயலாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இதனால் வாக்குகள் என்பது தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு பெரும் விதத்தில் தான் நிறைய விதமான தொகுதிகளில் ஒரு மோதல்களும் ஒரு டஃப் காம்படிஷன் என்று சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு நடக்கும், ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட வாக்குகள் என்பதும் ஒரு சைடு இந்த பக்கமும் போகும், ஒரு சைடு அந்த பக்கம் போகும். பிஜேபி இப்பொழுது தான் வளர்ந்து கொண்டு இருக்காங்க, ஆனால் அதுங்களே வளர்ந்து விட்டார்கள், கட்சி பெரும் வாரியான வாக்குகள் வரும் அப்படி இப்படி கருத்து கணிப்புகளும் சர்வேக்களும் சொல்லியிருந்தாங்க கூட ஒரு பக்கம். அதாவது நடைமுறைக்கு அது என்ன அப்படின்றது அந்த வாக்கு எண்ணிக்கை இருக்கிறது அல்லவா ஜூன், அப்பொழுது தான் தெரியும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை தற்போதைய பொறுத்த வரைக்கும் ஒரு கணிச்சம் இப்போவே வாக்குகள் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு பேச்சுக்கள் மூலமாகவோ அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட எப்போ ஓட்டு எண்ணிக்கை என்றாங்களோ அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும். இதில் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் இருக்கிறார். அவரும் எவ்வளோ மெஜாரிட்டியில் பார்த்திங்கன்னா வாக்குகளை எடுக்க போகிறார். அவருடைய பார்த்திங்கன்னா பிரச்சாரம் எல்லாம் பார்த்திங்கன்னா மக்களை ஈர்க்கும் வகையில் இருந்து அவருக்கான வாக்கு, அதாவது 10 5 6 பன்னீர்செல்வம் இருக்காங்க, அதையெல்லாம் கடந்து இவருக்கு வாக்கு வருமா அப்படின்றதும் ஒரு பெரும் மெஜாரிட்டியில் இருக்குது. பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரியப்படும். இன்று தேர்தல் நாள் என்பதால் அனைவரும் மறக்காமல் தவறாமல் வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுடைய முக்கிய வேட்பாளரை. பேரும் எந்த விதத்தில் நாம் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதன நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள். இன்று வாக்குப்பதிவு வாக்கு பற்றிய அனைத்து விதமான தேர்தல் சம்பந்தப்பட்ட அப்டேட்களை கொடுத்து வருவோம். நன்றி, வணக்கம்.